வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ராபர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றத மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர். இதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங்கை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட இதுக்கு முன்னாடி வந்த ஒரு தமிழ் படம் அப்படின்னா அது மெட்ரோ தான். அதே டீம் தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த படத்தோட சீக்வல் அப்படின்றதெல்லாம் இது இல்லை. பட் ஆல்மோஸ்ட் சிமிலரான பிளாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 2 ஆக்கர்ஸ் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அந்த ஜெயில் வந்து சென்ட்ராயனை சந்திக்கிறாங்க. 3 கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கக்கூடியவர் தான் சென்ட்ராயன். அவர் அந்த ஹேக்கர்ஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்கிறாரு. அதாவது சத்யா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரோட போனை ட்ராக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹெல்ப். யார் அந்த சத்யா அப்படின்னு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண ஒரு ஊருக்குள்ள தன்னோட அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் சிட்டிக்கு வேலை தேடி வரான் அண்ட் பிபிஓல ஒர்க் பண்றான். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறான். இப்படி செயின் ஸ்நாச்சிங்ல ஈடுபடுற இவன் எப்படி ஒரு மிகப்பெரிய கிரிமினலா மாறுறான் அண்ட் என்னென்ன விஷயங்கள் பண்றான் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவனை பிடிச்சாங்களா இல்லையா அண்ட் சென்ட்ராயன் எதுக்கு இந்த கதையை சொல்றான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். மெட்ரோ படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்றதுக்காக அதே மாதிரியான ஒரு படத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏர்ஜ் தான் இந்த படத்தில் இருந்துச்சு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக தரல அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு மெட்ரோவில் வந்து அந்த கொள்ளை அடிக்கிறதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ஒரு பொண்ணு உசுப்பேத்தி விட்டு அதை பண்ண வைக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இதில் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தன் ஒரு பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொள்ளடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே லாஜிக்கு உட்பட்டு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே பயங்கர எக்ஸ்பர்ட் மாதிரி கொள்ளடிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அதுவுமே வந்து அந்த அளவுக்கு லாஜிக்கலா இருக்காது அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த கொள்ளை அடிச்சதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவான், அவனுக்கு கீழே ஒரு ஒர்க்கர் வருவான், அவனோட சேர்ந்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணுவாங்க, அதுலயும் ஒரு மெகா சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. அதை காட்சிப்படுத்தின விதம் இதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேல அந்த ரிவெஞ்ச் போர்ஷனா இருக்கட்டும், டேனி பண்ணக்கூடிய சில சம்பவங்களா இருக்கட்டும் பயங்கர அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. அதே நேரத்தில் பெரிய லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதையுமே கிரியேட் பண்ணவே இல்லை. என்ன டுவர்ட்ஸ் தி எண்ட் சென்ட்ராயன் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான் அப்படின்ற அந்த கனெக்ஷன் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு அண்ட் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நீட்டாக முடிச்சிருப்பாங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜான த்ரில்லராக தான் எனக்கு பட்டுச்சு. நீங்கள் மெட்ரோவோட எக்ஸ்பெக்டேஷனோடலாம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.